பெண்களின் பொருளாதார தடையை தகர்த்து கல்வி, வேலைவாய்ப்பு, முன்னேற்றத்திற்கான பயணத்தை விடியல் பயணம் சாத்தியமாக்கியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். விடியல் பயண திட்டத்திற்கு அரசு செலவழிப்பது மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடு என்றும் அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வீட்டை விட்டு வெளியே சென்று வர வேண்டுமென்றாலே 50 ரூபாய் தேவை, நான் வீட்டிலேயே இருந்து விடுகிறேன் என்ற மகளிரின் எண்ணத்தை விடியல் பயண திட்டம் தகர்த்துள்ளதாக கூறியுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் 51 மாதங்களில் விடியல் பயணத்தின் மூலம் நமது சகோதரிகள் 50,000 ரூபாய் வரை சேமித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பெண்களின் பொருளாதார தடையை தகர்த்து கல்விக்கான, வேலைவாய்ப்புக்கான, முன்னேற்றத்திற்கான பயணத்தை சாத்தியமாக்கியது விடியல் பயணம் என பெருமிதம் தெரிவித்துள்ளார். விடியல் பயண திட்டத்திற்கு அரசு செலவழிப்பது மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடு என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பெண்களின் பொருளாதார தடையை தகர்த்து கல்வி, வேலைவாய்ப்பு, முன்னேற்றத்திற்கான பயணத்தை விடியல் பயணம் சாத்தியமாக்கியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். விடியல் பயண திட்டத்திற்கு அரசு செலவழிப்பது மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடு என்றும் அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வீட்டை விட்டு வெளியே சென்று வர வேண்டுமென்றாலே 50 ரூபாய் தேவை, நான் வீட்டிலேயே இருந்து விடுகிறேன் என்ற மகளிரின் எண்ணத்தை விடியல் பயண திட்டம் தகர்த்துள்ளதாக கூறியுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் 51 மாதங்களில் விடியல் பயணத்தின் மூலம் நமது சகோதரிகள் 50,000 ரூபாய் வரை சேமித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பெண்களின் பொருளாதார தடையை தகர்த்து கல்விக்கான, வேலைவாய்ப்புக்கான, முன்னேற்றத்திற்கான பயணத்தை சாத்தியமாக்கியது விடியல் பயணம் என பெருமிதம் தெரிவித்துள்ளார். விடியல் பயண திட்டத்திற்கு அரசு செலவழிப்பது மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடு என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.